ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது. ராகு யோகம் தரும் ராகு. ராகுங்கிறது ராகு கேதுவை பற்றி நிறைய வீடியோ போடலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. ஒரு கணிக்க முடியாத சாயா கிரகங்கள் கூடிய நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் அற்புதம் செய்யக்கூடிய நிகழ்ச்சி நிலையில் இருக்கணும்னா ஜாதகத்தில் ராகு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். சுபர், பொதுவாக சுபர் என்று சொல்லக்கூடிய சுபர் வீடு என்று சொல்லக்கூடிய தனுஷு மீனம், ரிஷபம் துலாம், மிதுனம் கன்னி, இது சுபர். சந்திர பகவான் கடக வீடு சுபர் தான். ஒளி கிரகங்களான சிம்மம் கடகங்கிறது ராகு கேதுக்கு பகை கிரகம், பிடிக்காத வீடு. இந்த சுபர் வீட்டில் இருந்தார்னு வச்சுக்கிடுங்க, ராகு உங்கள் பிறவி ஜாதகத்தில் இந்த வீடு தனுசு மீனம் ரிஷபம் துலாம் மிதுனம் கன்னி, இந்த மாதிரி சுபர் வீட்டில் இருந்து குருவுடைய பார்வை அல்லது குருவுடைய சேர்க்கை தள்ளி இருக்கணும். குருவுடைய பார்வை ரொம்ப விசேஷமாக இருக்கணும். அல்லது குருவுடைய சேர்க்கை இருந்தானா 20 டிகிரிக்கு தள்ளி இருக்கணும். ரொம்ப நெருங்கி இருந்தானா குரு கெட்டு போவார். குரு அந்த ஜாதகத்துக்கு யோகமான கிரகமாக இருந்தார்னா அப்புறம் அவரால் ஒன்றும் அந்த ஜாதகருக்கு பலனை செய்ய முடியாது. குருவோடு சேர்ந்து அல்லது குரு பார்த்த ராகு அல்லது ஒளி பொருந்திய சந்திரன், பௌர்ணமி முழு பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை ராகு மேல் இருந்து சுபர் வீட்டில் இருக்கிற ராகு, ராகு திசை நடக்கும் காலங்களில் கோடிகளை கொட்டி கொடுப்பார். தேவைக்கு அதிகமான பணப்பழக்கம், செல்வாக்கு, திடீர் மதிப்பு கூடுறது, குடும்ப செல்வாக்கு கூடுறது, இதெல்லாம் நடக்கும். இந்த திடீர்னு அரசியலில் நுழைவாங்க, வட்டச் செயலாளர் ஒரு சின்ன பதவி கிடைக்கும். இந்த மாதிரி அமைப்பு இருந்து அவருக்கு ராகு தசை நல்லா நடந்ததுன்னா மினிஸ்டர் வர பெறுவார். அப்படி படிப்படியாக குறுகிய காலத்தில் மிக உயர்ந்த செல்வாக்கு மிக்க மனிதனாக மாறக்கூடிய உருவாக்கக்கூடிய ஒரே ஒரு கிரகம் ராகு கேது தான். கேது விட்டுருங்க, ராகுக்கு அப்படி தனிப்பட்ட செல்வாக்கு உண்டு. உங்களுக்கு ரிஷப வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கிடுங்க. ரிஷபங்கிறது சுக்கிர பகவானுடைய வீடு. சுக்கிர பகவானும் சேர்ந்து இருக்கிறார், ஆனால் தள்ளி இருக்கிறார், 20 டிகிரி தள்ளி இருக்கிறார். முழுமையான சுபக்கிரகம் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று ராகுவோடு சேர்ந்து குரு பார்க்கிறார் விருச்சிகத்திலிருந்து தாம் 7ஆம் பார்வை. அப்படின்னா அது அந்த லக்கணத்துக்கு எந்த இடமோ அந்த இடத்துடைய ஆதிபத்தியம் காரத்தத்துவத்தையும் ராகு திசையில் அள்ளி கொடுத்து விடுவார் அந்த ஜாதகத்துக்கு. இப்போ அந்த ஆதிபத்தியம்னா என்னன்னு வச்சுக்கிடுங்க. இப்போ கும்ப வீடுன்னு வச்சுக்கிடுங்க. கும்பராசிங்கிறது 4ஆம் இடம், ரிஷபம். 4ஆம் இடத்துல இப்படி அமைஞ்சுது அப்படின்னா 4ஆம் இடங்கிறது வீடு மனை வாகனம், நிறைய வீடு வாகனம் எல்லாம் வாங்கிடுவார் அவர் திசை காலத்தில். ஒன்றுக்கு மேற்பட்ட வீடு இருக்கும். ராகு இந்த மாதிரி கோடிகளை கொட்டி கொடுக்கணும்னா சுபர் வீட்டில் இருக்கணும், சுபருடைய சேர்க்கை இருக்கணும், சுபருடைய பார்வை இருக்கணும். என்னதான் ராகு கேதுக்கள் ராகு அந்த திசை நடக்கும் காலத்தில் கொட்டி கொடுத்தாலும் பாம்பு கிரகம் நிழல் கிரகம் சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் எவ்வளோ கொடுத்தாலும் போகிற போது இடந்தல் பண்ணுவாங்க. கோடிகளை கொட்டி கொடுத்தாலும், செல்வாக்கு கொடுத்தாலும், பணம் புகழ் கொடுத்தாலும், அவர் திசை முடியும் காலம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருக்கும்போது அது எல்லாத்தையுமே நீர்த்து புகச் செய்யக்கூடிய இல்லை அழியக்கூடிய வாய்ப்புகளை ராகு கொடுத்துட்டு தான் போவார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிடுவார். அது எப்படி தான் நடக்கும். எவ்வளோ செல்வாக்கு கொடுத்தாலும்
போகும்போது இடந்தல் பண்ணிக்கிட்டு அந்த ஜாதகரை பழைய நிலைக்கு ஆக்கி விட்டு போயிடுவார். அதனால் ராகுகிட்ட 2 தன்மை இருக்குது. செல்வத்தையும் கொட்டி கொடுப்பார், ரோட்டில் பிச்சைக்காரனும் ஆகி விடுவார். ராகு ஒரு உயர்ந்த செல்வாக்கு ஆக்குறார் அப்படின்னா அவர் கீழே தள்ள போறார் என்று அர்த்தம். அப்படித்தான் அரசியலில் சினிமாலெல்லாம் கொடிகட்டி புகழ் பறக்கணும் அப்படின்னா ராகுடைய ஆதிக்கம் இல்லாமல், ராகுடைய செல்வாக்கு இல்லாமல், அந்த ராகு பகவானுடைய ஆதிக்கம் செல்வாக்கு இல்லாமல் அந்த அரசியலையோ சினிமாலையோ கொடிகட்டி பெரிய புகழ் பணம் சம்பாத்தியம் பண்ண முடியாது. இந்த அமைப்பு இருக்கிறவங்களாம் பாருங்கள், கண்டிப்பாக உயர்ந்த இடத்துக்கு போவாங்க. அதான் ராகு தரும் கோடீஸ்வர யோகம். இப்படி அமைப்பு இருக்கான்னு உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள். தனித்திருந்தால் ரொம்ப விசேஷமாக இருக்கும். சுபக்கிரகங்களோட சேர்ந்திருந்தால் ரொம்ப விசேஷமாக இருக்கும். சுபக்கிரகனா சுக்கிரனும் குருவோட சேர்க்கணும், சந்திரனோட சேரக்கூடாது. அல்லது சுபக்கிரக பார்வையில் இருக்க வேண்டும், அவருடைய திசையும் நடக்க வேண்டும். இதெல்லாம் இந்த கணக்கெல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ராகு கொட்டி கொடுப்பார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. நன்றி, வணக்கம்.